இட்லி, தோசைக்கு என்ன சைட் டிஷ் பண்ணணும்னு நெனச்சு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்களா? டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்ப இத ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடவும் சூப்பரா இருக்கும். ஒரு பேன்ல 3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் போட்டுட்டு, பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்த இந்த ஷேப்ல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிப்போம். இப்போ இது இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ ரொம்ப கரிஞ்சிரவும் கூடாது. பட் ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழமா இருந்தா இன்னும் டேஸ்ட்டாவே இருக்கும். இப்போ மஞ்சள்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் ஆக விட்டுருங்க. உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி பச்சை மிளகாய்ல வந்து ஸ்பைஸ் இருக்கும். உங்களுக்கு அதுவே போடனாலும் ஓகே. உங்க ஸ்பைஸ்க்கு ஏத்த மாரி நீங்க எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அத ஆட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணியா இருந்தாலும் அது டேஸ்ட்டா தான் இருக்கும். அண்ட் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த குழம்பு அதுவே ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குலயே உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சதுனால, உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு தேவையான அளவு போட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மல்லி தழை ஆட் பண்ணீங்கன்னா, அவ்வளோதாங்க. இந்த குருமா மட்டும் தோசைக்கு குருமா இல்லாம, குருமாக்கு தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும். இந்த மாரி இன்னும் வீடியோ வேணும்னா, சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.